இந்த உயர்ந்த தர்மத்திலே இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சன்னியாசாஷ்டமே சிரேஷ்டம். சன்னியாசம் என்பது எல்லாவற்றையும் முடியும். சமயம் நஷ்டம் என்று சொன்னார்கள். இந்த பிரதிகையில எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொன்னால் இதை நான் செய்கிறேன், இதை எனக்காக செய்கிறேன், கர்த்தத்வத்தியாக பலத்தியாக சங்கத்தியாக கீதையிலே வியாக்கியானத்தில் சொல்லும் போல எல்லாவற்றையும் வாசனையிலே விடுதல் என்று எல்லோருக்குமே நமக்கு சாத்விக தியாகம் என்று எல்லா ஆசிரமத்தாருக்கும் பொதுவான தியாகம். இதிலே பூர்ணமாக இந்த சம் என்கிற உபசட்டத்தை பார்க்கிறோம். முழுமையாக அதிலே ஆரியா புத்திராதிகளை வைத்துக் கொண்டும் பிரம்மச்சரியத்திலே கிரகஸ்தாசிரமத்துக்கு சாத்தியக்கூறுகளை வைத்துக் கொண்டும் செய்கிறோம். இதிலே சம்யுக்தஸ்தம் என்றால் வாசனையில முழுமையாக பகவானையே நிர்வாகிக்கு வருந்துவார். மாதா பிதா தாத்தா சரணம் நாராயணா என்று வேதம் உருவாகும். அதுபோல அவனையே எல்லா விதமான உருவாகம் பற்றி முழுதாக விடுது. அது எப்பொழுது வேணுமானும் விடலாம். வியாபார சுத்தியை சொன்னபடி ததஹரேவம் பிரஜே ததஹரேவம் பரிபிரஜே என்று வியாபாரம். எப்பொழுது உனக்கு வைராக்கியம் உண்டாகிறதோ அப்பொழுதே அவன் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதே சன்னியாசாஷ்டமத்திலே வைஷ்ணவபரமான சன்னியாசாஷ்டமே சாத்தியமானது, சாஸ்திரோக்தமானது. பௌத்த ஜெயினர்கள மிக கடுமையான சன்னியாச ஆச்சரணங்கள் இருப்பதை பார்க்கிறோம். மனோவாக்கிய